யுகயுகமாய் சமர்வீரா. அத்தியாயம் 38. ஜெயிற்கு தலையே வெடித்து விடும் அளவிற்கு இருந்தது. குழந்தைக்கு வேறு 2 மாதம்தான் ஆகியிருக்கிறது. பைத்தியக்காரி, அறிவுன்னு ஒன்று எப்பத்தான் இவளுக்கெல்லாம் வளரப்போதோ தெரியல. இதில் இவ என்னை காதலிக்கிறேன்னு தேடி வந்து மொத்த பிரச்சனையையும் வாங்கி கட்டிக்கிறா. எங்கம்மா யசோதா எந்த நேரத்தில் என்னை பெத்தாங்களோ தெரியல. நான் வேற அப்பனோட போராடிக்கிட்டு இருக்கேன். இப்போ என் கேனச்சி பொண்டாட்டி கூட வேற போராடுறேன். என் நேரம் எல்லாம் என்று கோபத்தில் காரை எடுத்துக்கொண்டு போனான். இவ வண்டி எதுவும் எடுக்கலையே, நடந்துதான் இவ போயிருக்கணும். அவ உடம்பு இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு எங்க விழுந்து கிடக்குறாளோ என்னவோ. இதுல வேற 2 எதிரிங்க கண்ணுக்கு அவ தெரிஞ்சாலும் போச்சு. அவனுங்களை கொல்லணும்னு நினைச்சாளா, இல்ல இவளே அவனுங்க என்ன கொல்றதுக்கு இல்ல என் கூட சேர்ந்து சாகிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிடுவா போலையே என்று என்னென்னவோ திட்டிக் கொண்டும் யோசித்து கொண்டும் ஓட்டிக்கொண்டிருந்தான். தனுஷ் நேராக காலேஜ் ஹாஸ்டலில் கொண்டு போய் காரை விட்டவன் பக்கத்தில் இருந்தவளை திரும்பி பார்த்தான். என்ன பார்க்கற? அதெல்லாம் இறங்க தெரியும். ஓ, ஆனால் என்ன செய்கிறோம், யாருக்கு எதிராக செய்கிறோங்கிறது மட்டும் தெரியாது. எவன் வந்து கையெழுத்து கேட்டாலும் கொடுத்துட்றது. ஆமாடா, அதுக்கு இப்போ என்னடா பண்ணுவ நீ ரொம்ப அறிவாளி தான். போதுமா? போய் உன் பொழப்பை பார்த்துட்டு பொண்டாட்டி பிள்ளைங்கள படிக்க வைப்போ. அப்போ வா, எனக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு கையெழுத்து போடணும், வந்து போட்டுட்டு போ. ஏன் எவளையாவது தூக்கிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்படி கல்யாணம் பண்ணாதாண்டா உனக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற. சரி, தூக்கிட்டு போயிட வேண்டியது தான் என்று அவளது இடுப்பை பிடித்தான். ஏய், என்னடா பண்ணுற? நீ தானே சொன்ன தூக்கிட்டு போய் கல்யாணத்தை பண்ணிக்கன்னு. இனிமே புதுசாக எவளையாவது பார்த்து தூக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக உன்னையே தூக்கிட்டு போய் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். டேய், உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கனவு காணாதேன்னு. தலைகீழ நின்னாலும் அதெல்லாம் நடக்காது என்றவள் இறங்கி கதவை டமார் என்று சாத்தினாள். ஏய், இதென்ன உங்கள் அப்பா மிலிட்ரி காசுலியா வாங்கின? இப்படி மூடுற? ஏன் காருடி? எங்கள் அப்பா மிலிட்ரி என்ன உங்கள் மாமனாரா உனக்கு வாங்கி தரதுக்கு? மூஞ்சியை பாரு, வெள்ளை குரங்கு. உடனே அந்த பக்கமாக இறங்கியவனோ, யாரை பார்த்துடி குரங்குன்னு சொல்ற என்று அவளது கையை பிடித்து திருகி தன் பக்கமாக கொண்டு வந்தான். விட்ரா, என்ன எப்போ பாரு நடிச்சுக்கிட்டே இருக்க நீ? அப்போ குரங்குன்னு தானடா சொல்லுவேன். நீ என்ன ஆனலகனா? மூஞ்ச பாரு, மூஞ்ச கொழுக்கட்டைக்கு மீச முளைச்ச மாதிரி. நீ மட்டும் எப்படி இருக்க? நெத்திலி கருவாட்டுக்கு கைகால் முளைச்ச மாதிரி தானே இருக்க. இப்போ என்னடா அதுக்கு? அடிங்க, டாவாடா. டான்னு சொன்னா கழுத்தை பிடிச்சி திருகி குழம்பு வச்சிருவேன். இப்போ தான் ஃபைனல் இயர் இன்ஜினியரிங்கே முடிக்க போகிறேன். அதுக்குள்ளே பெரிய ராணின்னு நினப்பு. ஏன் நினப்பு நான் நினைக்கிறேன்? நான் என்ன வேணுனாலும் நினைப்பேன்டா. ஆனால் உன்னையும் உன் மூஞ்சியும் மட்டும் நான் நினைக்கவே மாட்டேன். நீ நினச்சிட்டாலும் போடி வீரலட்சுமி. கோவில்பட்டியிலேயே எவனாவது கடலை முட்டாய்க்காரன் கிடப்பான், அவனை கட்டிக்க. இந்த பக்கம்லாம் வந்துடாத. அப்படியே படித்து முடிச்சுட்டு ஓடி போயிரு. உன்னை விட அந்த கடலை மிட்டாக்காரன் எவ்வளவோ பரவாயில்லதான் சிப்ப என்றவள் வேகமாகவே உள்ளே சென்று விட்டாள். தனுஷோ, ஒருவேளை கடலை மிட்டாய்க்காரனையே கல்யாணம் பண்ணிப்பாளோ? சச்ச, படிக்கணும்னு சொன்னாலே எதுக்கும் அவன் மேலே ஒரு கண்ணை வச்சுக்க தனுஷே என்றவாறே வண்டியை எடுத்தவன் ஆதீசனை பார்க்க சென்றான். அங்கே போனவனோ இவர்கள் இருவருக்காகவும் காத்திருக்க அவர்கள் வரவில்லை என்றதுமே ஜெய்யிற்குத்தான் ஃபோன் பண்ணினான். அவனோ அகலை காணாமல் தேடிக்கொண்டிருந்தவன் தனுஷ் ஃபோன் செய்ததுமே எடுத்து, டேய், உங்க அன்னிக்காரி எங்கேயோ போயிட்டாடா. இந்த மானவுக்கு தாண்டா நான் எவளையுமே திரும்பி பார்க்காம இருந்தேன். என்னைக்கு தான் பார்த்தனோ அன்னையிலிருந்து என்னை வச்சு செய்கிறாடா அவ. இன்னைக்கு ஒரே முடிவோட தாண்டா போகிறேன். அவளை கொண்டுட்டு தாண்டா மறுவேளை பார்ப்பேன். ஒரே அடியாக போயிட்டானா எனக்கும் இப்படி அலைய வேண்டியதெல்லாம் இல்லை பாரு. நீ அவளை எங்கேயாவது பார்த்தேன்னு வையே, அவளை அப்படியே துண்டுக்கட்டா தூக்கி போட்டு இங்கே கொண்டு வாடா. சாக போகிறாளாமா, சாகிறதுக்கு. நானே அவளை கொண்டு போட்டுடுறேன், பிரச்சனை இல்லைல்ல என்று ஃபோனை வைத்து விட்டான். தனுஷோ ஒன்றுமே புரியாமல் முழித்தவன், எனதே அவங்களே சாக போகிறேன்னு போயிருக்காங்க, இவர் வேற தேடி போய் கொல்ல போகிறேன்னு போய்கிட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் முடிச்சதுலேருந்தே இவர் முரடனாவே பேசிக்கிட்டு இருக்கிறாருப்பா. நம்மளும் கல்யாணம் ஆனால் இப்படி ஆகிருவோமோ? அது வேற கோவில்பட்டிக்காரி சும்மாவே நம்மளை சுத்தல தான் விடுவா. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் பட முருகன் கதை தான் எனக்குமா என்று புலம்பிக் கொண்டே தலையை பிடித்தவன் நேராக வீட்டுக்கு காரை ஓட்டினான். ஜெய் தேடிக்கொண்டே வந்தவன் ஹைவேயில் அங்கும் இங்கும் போகாமல் நடு ரோட்டில் நின்றிருந்த அகல்விழியை பார்த்தவனுக்கு இதயம் வானத்துக்கும் பூமிக்கும் எகிரியது. அடியே, எங்க போய் நிற்கிற என்று கத்தினான். அது அவளுக்கு கேட்கவே இல்லை. அவளோ இனி தான் வாழவே கூடாது என்ற இறுதி முடிவோடுதான் போய்கொண்டிருக்கிறாள். அந்த எக்ஸ்பிரஸ் ரோட்டில் செல்லும் வாகனங்களின் சத்தத்தையே ஏதோ தாலாட்டு மாதிரி கேட்டுக்கொண்டே மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறாள். இதில் இவன் கூப்பிடுவதா கேட்கும் அவளுக்கு அந்த நொடிகள் அவனுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல இருந்தது. எத்தனையோ கஷ்டங்கள், கொலைகள், ரத்தம், அடிதடி என்று பார்த்தவன் பயமில்லாதுதான் வாழ்ந்தான். அவள் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள எடுத்திருக்கும் இந்த வலி அவனது உயிரையே உள்ளிருந்து எடுத்து போடும் அளவிற்கு வலித்தது. எங்கே அடிபட்டு விடுவாளோ என்று பதைப்புடனே நடுரோட்டில் காரை விட்டுவிட்டு அவளிடத்திற்கு ஓடினான்.
ஆனாலும் கூட அங்கே வரும் வாகனங்களை கூட கண்டு கொள்ளாமல் அவள் பாட்டுக்கு போய்க் கொண்டிருந்தாள். 100க்கும் மேல் வேகத்தில் செல்லக்கூடியவைகள் அவை. அப்படியான சாலைதான் அது. அப்படி அந்த சாலையில் ஒரு வண்டியில் அடிபட்டு தூக்கி வீசி எறியப்பட்டால் கூட அடுத்த வண்டியிலும் அடிபட்டு மிச்ச மீதியின்றி சேதாரமாக்கி உடலும் உயிரும் இல்லாமல் போய்விடும். அவள் தள்ளாடி நடந்து நடுவில் போய் கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டு காதை பொத்திக்கொண்டு நின்றிருந்தவளை நோக்கி ஓடி வந்தவனோ அவளருகில் சென்றதுமே இழுத்து தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து கொண்டு இறுக்கமாக தழுவி பிடித்து கொண்டான் அவளை. அவளோ இப்போது கண்களை திறந்து அவனை பார்த்துவிட்டு இப்போது சுற்றியுமே பார்த்தாள். அப்படியே அவனது கைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள போராடியவளை இன்னுமாக இழுத்து தனக்குள் பொக்கிஷமாக பாதுகாக்க போராடினான். அவளது தீவிரம் உணர்ந்து அப்படியே அகல் என்று கத்தியவன் அவளது முகத்தை அப்படியே தாங்கி பிடித்து கொண்டான். அப்படியே அவளது வாயோடு வாய் வைத்து உதட்டை கடித்து பிடித்து தன் மூச்சினை நிறுத்தும் அளவுக்கு அழுத்தம் கொடுத்து முத்தத்தை அந்த நடு ரோட்டிலேயே வைத்து கொடுத்து கொண்டிருந்தான். அவளுக்கு இருந்த அந்த மன அழுத்தத்தில் அவள் எதையுமே யாரையுமே கவனிக்கும் நிலையிலேயே இல்லை. ஆனால் அவளுக்கோ அவளது எண்ணமெல்லாம் தாம் செத்து போய்விட வேண்டும் என்றே இருந்ததால் அதற்கு தடையாக வந்து நின்றவன் கணவன் என்று தெரிந்ததும் அவளது எண்ணத்தில் இருந்ததால் அவனிடமிருந்து இப்போதும் விலகத்தான் எத்தனித்தாள். ஆனால் அந்த ரோட்டிலும் அவன் அவளை கவனமாகவே கையாண்டு இன்னும் அழுத்தமாக முத்தமிட்டு இடையோடு கையை போட்டு பிடித்து கொண்டான். அப்படியே தன்னோடு ஒட்டி கொண்டு தனக்குள் பொத்தி பொக்கிஷமாக பாதுகாத்து பிடித்து கொண்டான். மெதுவாக தனது வேண்டாத எண்ணம் விடுத்து குலுங்கி அழுதவளின் முதுகை தடவியவாறே இன்னும் முத்தம் அவனது உயிரின் ஆழத்திலிருந்து எடுத்து கொடுத்து கொண்டிருந்தான் அவளுக்கு. அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஹைவேயில் போய்க் கொண்டிருந்த வாகனங்கள் மெதுவாக இவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டே நகர்ந்து கொண்டிருந்தன. சுற்றிலும் டிராஃபிக் ஆனதுமே ஹாரன் சத்தம் 4 திசையிலிருந்தும் ஒலி எழுப்ப அந்த சத்தத்தில் மெதுவாக அவளது உதட்டிலிருந்த தன்னுடைய உதட்டை விலக்கிவிட்டு அவளை பார்த்தான் இப்போது. அவளோ அரை மயக்கத்தில் இருந்தாள். அதை பார்த்தவனோ தன் தலையில் அடித்து கொண்டவன் அவளை தூக்கி கொண்டு தன்னுடைய காருக்கு வந்தான். சுற்றி நின்றிருந்தவர்களோ பாதி பேர் திட்டிக்கொண்டே வண்டியை எடுக்க இவனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாத நிலையில் காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான். அவளை தூக்கி கொண்டு கட்டிலில் போட்டவனுக்கு ஐயோ என்று வந்தது. ஒரு நொடியில் அவள் தனக்கு உயிரானவள் என்று காண்பித்து விட்டாள் என்பதே அவனுக்கு கோபத்தை தான் வரவழைத்தது. இப்படி இத்தனைக்கு பின்பும் கூட அவளை நேசிக்கும் தன் மானங்கெட்ட மனதினை என்ன செய்யலாம் என்று கோபத்தில் தன்னருகில் படுத்திருந்தவளையே பார்த்தான். ஒன்றுமே செய்ய முடியாது என்று புரிந்தது. இந்த பைத்தியக்காரத்தனமான காதல் எதற்கு எனக்கு இந்த பைத்தியக்காரி மீது வந்தது என்று தலையில் கையை வைத்துக்கொண்டு அவளையே பார்த்திருந்தான். அப்போது குழந்தை தன்னுடைய தொட்டிலிலிருந்து நெடுநேரமாகி இருந்ததால் பசியில் சத்தமாகவே அழ ஆரம்பித்ததுமே எங்கிருந்து மயக்கம் தெளிந்ததோ அவளுக்கு. அகல் பட்டென்று மகனின் சத்தத்தில் எழுந்து ஓடிப்போய் மகனை எடுத்து வேகமாக யார் இருக்கிறார்கள் என்றும் கூட பார்க்காமல் புடவையை விலக்கி அவனுக்கு பசியாற்ற ஆரம்பித்து விட்டாள். அவனுக்கு அதை பார்த்ததுமே வந்த கோபத்தில் உண்மையாகவே இவளை கழுத்தை நெரித்து கொன்று விடுவோமா என்று கூட தோன்றிவிட்டது. இந்த பைத்தியக்காரி தான் என்னையும் மகனையும் விட்டுட்டு சாக போறேன்னு நடு ஹைவேல போய் துணிஞ்சு நின்று இருக்கா. இவள என்று பல்லை கடித்தாலும் கூட கொஞ்சம் பாவமாக தோன்றியது அவனுக்கு. அவ்வளவுதான். அவளிடம் நெருங்கி அமர்ந்தவன் அவளையும் மகனையும் சேர்த்து தன்னோடு அணைத்து கொண்டு அவளது நெற்றியில் முத்தம் வைத்து முதுகை தடவி கொடுத்தான். உடனே நிமிர்ந்து அவனை புரியாமல் பார்த்தாள். என்னடி முழிக்கிற பைத்தியக்காரி? உன் மேல கழுத்தளவுக்கு கோபம் இருக்கு. ஆனா இந்த மனசுல மட்டுமே நீதான் இருக்க. நீ மட்டும்தான் இருக்க. அதனாலதான் தேடி வந்தேன். எனக்கு கழுத்தளவுக்கு உன் மேல காதல் இருக்கு. கொஞ்சம் இதயத்துக்குள்ள கோபம் இருக்கு. அதான் விலகி போனேன். இனிமேல் போவியா என்ன? போமாட்டேன். அப்படி போனா தேடி வந்து கொல்லுவேண்டி. கொல்லு என்று தன்னுடைய முகத்தையும் உதட்டையும் அவனுக்கு நேராக ஏந்தி கொடுத்தாள். அவ்வளவுதான். அவளது பின் கழுத்தில் தன்னுடைய கையை போட்டவன் பைத்தியக்காரி என்று அவளது உதடுகளை லாவகமாக கடித்து முத்தமிட்டு புதியதொரு காதல் வாழ்க்கைக்கு தயாராகினான். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை 5 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யுகயுகமாய் சமர்வீரா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.